அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் வாக்கிங் வழக்கமாக காலையில் 5 மணிக்கு வாக்கிங் போகிறது அவரோட வழக்கமாக இருந்திருக்கு. 5 மணிக்கு வாக்கிங் போகிறாரு. ஒரு 5:15 போக்கில் அந்த பைபாஸில் வச்சு மர்டர் பண்ணுறாங்க. புலிப்பட இறங்கி மர்டர் பண்ணுறாங்க. மர்டர் பண்ணோன்னா முதல் கட்ட விசாரணை காவல்துறை மேற்கொள்கிறாங்க. வெள்ளையில் வந்து ஒருத்தர் தம் அடிச்சிட்டு இருக்காரு அந்த வண்டியில் உள்ளவர். ஒரு ஃபோன் கால் வருது, ஃபோன் பேசுகிறாரு, ஃபோனை வச்சுட்டு அந்த வண்டி மூவ் ஆகுது. இப்போ அந்த நேரத்துக்கு அவருக்கு ஃபோன் வந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க. முதல் கட்டம் தானே. இவங்க மனைவி விஜயலட்சுமி ஒரு அழுவுது, பரிதாபமாக கல்லஞ்சம் உள்ளவனும் கரைந்து போகும் முறை அழுவுது. அப்படியே ரொம்ப ஃபீலிங்காக எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே போலீஸ் வந்து கிளம்புமா நீ அப்படின்னு விஜயலட்சுமி வந்து தூக்குது போலீஸ். எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம், என்னடா அது இப்படி அழுவுற ஒரு மகராசியை வந்து தூக்குறாங்களே போலீஸ் அப்படின்னு. வாமா நீ ஸ்டேஷனுக்கு. ஆஹா சிக்கிட்டு இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு, மாட்டிட்டோம், வளையத்துக்கு வந்துட்டோன்னு. இல்லையே போக்குவரத்துன்னு இருக்கு. இந்த இருக்கும் கால் ரெக்கார்டர். 5 மணிக்கு வெளில போயிருக்காரு உங்க வீட்டுக்கார். ரைட், அதை நாங்கள் ஒத்துக்கிறோம். நான் 5:10 5:15 மர்டர் ஆகுது, 10 நிமிஷத்துலேயே மர்டர் ஆகிடுது. அப்போ நீ யாருக்கு ஃபோன் பண்ண அப்படின்னா அந்த நம்பர் போலீஸ் அதுக்கு சிடிஆர் எடுக்கிறாங்க. இந்த அம்மா பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, கிளவராக யோசிச்சாங்க, பட் கால் பண்ணக்கூடாதுல்ல. கால் பண்ணது தான் மாட்டினது. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் R.S. தமிழ்வந்தன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். திருப்பூரில் ஃபினான்சியர் ரமேஷ் என்கிறவரை கூலிப்படையை வைத்து கொலை செய்யப்பட்டிருக்கார். இந்த வழக்கின் பின்னணி என்ன சார்? ஃபினான்சியர் ரமேஷ் அவர் ஃபினான்ஸ் கார் கன்சல்டன்சி பண்ணியிருக்காரு. இப்போ கன்சல்டன்சிலாம் இப்போ நல்ல தொழிலாக போகுது, உங்களுக்கு தெரியும். எல்லாம் செல்ஃபோனில் பண்ணுறாங்கல்ல, லோ பட்ஜெட்டு காருன்னு. அந்த தொழிலும் பண்ணியிருக்காரு அவர். காரும் வாங்கி விற்கிறது, வட்டிக்கு பணம் கொடுக்குறது, இந்த மாதிரியான வேலைகள் பார்த்துருக்காரு. அவருக்கு மனைவி விஜயலட்சுமி, 2 பசங்க, 2 சின்ன சின்ன பிள்ளைங்க. அவர் ரமேஷ் பார்த்திங்கன்னா பூர்வீகம் வந்து உதகமண்டலம், ஊட்டி. இங்கே பிழப்பு வந்து இப்படி செட்டில் ஆகிட்டார். வீடு வாசி நல்லா வெல் செட்டில்டு அந்த மாதிரி இருக்கார். பணம் கொடுக்கல் வாங்கல் எல்லாமே போயிட்டு இருந்திருக்கு. குடும்பத்துலேயும் அப்போக்கப்போ சின்ன சின்ன சண்டைகள், எல்லார் வீட்லேயும் சண்டைகள் வரும் போகும், அதுவும் நடந்துக்கிட்டு இருந்திருக்கு. அன்றைக்கி பார்த்திங்கன்னா அவர் வாக்கிங் வழக்கமாக காலையில் 5 மணிக்கு வாக்கிங் போகிறது அவரோட வழக்கமாக இருந்திருக்கு. 5 மணிக்கு வாக்கிங் போகிறாரு. ஒரு 5:15 போக்கில் அந்த பைபாஸில் வச்சு மர்டர் பண்ணுறாங்க. புலிப்பட இறங்கி மர்டர் பண்ணுறாங்க. மர்டர் பண்ணோன்னா முதல் கட்ட விசாரணை காவல்துறை மேற்கொள்கிறாங்க. காவல்துறை மேற்கொள்ளக்குள்ள ஃபினான்ஸ் கொடுக்கல் வாங்கல நிறைய இஷ்யூ இருந்தது, பிரச்சனை அவருக்கு உண்டு அப்படின்றத பதிவு பண்ணுறாங்க. ரைட், அதுவும் போலீஸுக்கு அது ஆஸ்பெக்டும் சரிதான். ஏன்னா கடன் கொடுத்து வாங்குறது என்பது உங்களுக்கு தெரியும், நிறைய நியூசன்ஸ் தான் அது. பணம் கொடுக்கக்குள்ளே எல்லோரும் இன்பத்தோடு இருப்பாங்க, கடனை திருப்பி கேட்கக்குள்ளே எல்லோரும் கோவம் வரும். பணம் கொடுக்கக்குள்ள ஒரு வட்டி ஒத்துப்பாங்க, அப்புறம் திருப்பி வரக்குள்ளே பிரச்சனை வரும். இவங்க வட்டி அதிகமாக இருக்கும். இப்படி பல பிரச்சனை இருக்கும் கொடுக்கல் வாங்கல. சில பேர் பணத்தை கேட்டிருப்பாங்க, நம்ம கொடுத்துருக்க மாட்டோம். அப்படி பணம் கேட்டாங்க, எங்கள் வீட்டுக்காரர் கொடுக்கல, அந்த கோவத்தில் தான் கொலை பண்ணிட்டாங்கன்னு. ரைட், ஓகே. அப்படியே போயிட்டுருந்து விசாரணை போயிட்டுருக்கு. இப்போ பிணவரையில் உடற்கூறாய்வு நடக்குது. கழுத்து, விலா எலும்பு, உடம்பு பூராவே வெட்டக்காயங்கள். சம்பவ இடத்துல இருந்துறாரு. ஆனால் ஆக்சுவலாக கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனதாகவும் ஒரு தகவல் சொல்கிறாங்க. அப்படியே போலீஸ் வாட்சிங்கிலே இருந்துகிட்டு இருக்காங்க. சம்பவ இடத்துல உள்ள சிசிடிவி பார்க்கணும். சிசிடிவியில் ஒரு வெஹிக்கிள் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணியிருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. வெஹிக்கிள் ஒரு சாவராரா இல்லையா அப்படின்னு பார்க்கணுன்னு அடிக்கவா? இல்லை, மர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி வெயிட்டிங்கில் இருக்குது ஒரு வெஹிக்கிள். ஒரு ஸ்கெட்சு வெள்ளையில் வந்து ஒருத்தர் தம் அடிச்சிட்டு இருக்காரு அந்த வண்டியில் உள்ளவர். ஒரு ஃபோன் கால் வருது, ஃபோன் பேசுகிறாரு, ஃபோனை வச்சுட்டு அந்த வண்டி மூவ் ஆகுது. அப்போ அந்த நேரத்துக்கு அவருக்கு ஃபோன் வந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க. முதல் கட்டம் தானே. எடுத்துகிட்டு சிடிஆர் எடுக்கிறாங்க, கால் ரெக்கார்டரு, அது லொக்கேஷன் எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. அதுக்கு தான் வெயிட்டிங் போலீஸ் மௌனமாக இருக்கிறதுமே விசாரணைன்னு ஒரு பெரிய யுக்தியாக தான் நான் பார்ப்பேன். அது அமைதியாக இருக்காங்கல்ல, அதுவுமே பெரிய யுக்தி தான். புயலுக்கு முன் அமைதிங்கிற மாதிரி அமைதியாக அந்த சிடிஆர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க மனைவி விஜயலட்சுமி ஒரு அழுவுது, பரிதாபமாக கல்லஞ்சம் உள்ளவனும் கரைந்து போகும் முறை அழுவுது. அப்படியே ரொம்ப ஃபீலிங்காக எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே போலீஸ் வந்து கிளம்புமா நீ அப்படின்னு விஜயலட்சுமி வந்து தூக்குது போலீஸு. எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம், என்னடா அது இப்படி அழுவுற ஒரு மகராசியை வந்து தூக்குறாங்களே போலீஸ் அப்படின்னு. வாமா நீ ஸ்டேஷனுக்குன்னு போயிட்டு கேட்குறாங்க என்னாச்சுன்னு. இதே ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுது, கொடுக்கல் வாங்கல் தான் என் பிரச்சனை வீட்டுக்காருன்னு. ரைட்டுமா, அதெல்லாம் சரி தான். 5 மணிக்கு ஒரு வீட்டை விட்டு வெளில போனார். 5:05 நீ ஒருத்தனுக்கு ஃபோன் பண்ணுற, அது எதுக்குமா அப்படின்றாரு. ஆஹா சிக்கிட்டு இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு, மாட்டிட்டோம், வளையத்துக்கு வந்துட்டோன்னு. இல்லையே போக்குவரத்துன்னு இருக்கு. இந்த இருக்கும் கால் ரெக்கார்டர். 5 மணிக்கு வெளில போயிருக்காரு உங்கள் வீட்டுக்கார். ரைட்டு, அதை நாங்கள் ஒத்துக்கிறோம். ஏன்னா 5:10 5:15 மர்டர் ஆகுது, 10 நிமிஷத்துலேயே மர்டர் ஆகிடுது. அப்போ நீ யாருக்கு ஃபோன் பண்ண அப்படின்னா அந்த நம்பர் போலீஸ் அதுக்கு சிடிஆர் எடுக்கிறாங்க. அது பார்த்தா இவர் ஃபைனான்ஸ் கடைக்கு பக்கத்தில் இர்ஃபான் ஒரு சிப்ஸ் கடை வச்சுருக்க ஃபோன் பண்ணுது. சரி, சிப்ஸ் கடைக்காரன் யாருக்கு ஃபோன் பண்ணுறான் அந்த நேரத்தில்னு பார்க்கலாம்ல. அதை பார்த்தா திருப்பூர் மெயினில் பார் வச்சுருக்க அரவிந்துங்கிற ஒரு கால் போகுது.
சரி அரவிந்தங்கிறவன் யார் கால் பண்ணுறான்னு பார்க்கணும்ல. பார்த்தா இந்த வண்டிக்கு வருது கால். வெயிட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்களா மர்டர் பண்ணுறதுக்கு. அந்த ஃபோன் அட்டன் பண்ணிட்டு தான் அவங்க கிளம்புறாங்க. விசாரணை முடிஞ்சுது. நீ தான் பண்ண சொல்ல விஷயத்த. அவ்வளோ ஆரம்பத்தில் மாற்றி மாற்றி பேசுனுச்சு. அப்புறம் போலீஸோட கிடுக்குப்பிடி விசாரணை இருக்குல்ல, அதை போடுறாங்க. போட்டோன்னா அப்புறம் சொல்லுது, எங்கள் வீட்டுக்காருக்கு எனக்கு அவளை எனக்கு வந்து இர்ஃபானுங்கிறவரோட ஒரு கள்ளக்காதல் ஏற்பட்டுச்சு. பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் அது எங்களுக்குள்ளே கள்ளக்காதலாக மாறுது. இர்ஃபான்கிட்ட தான் நான் சொன்னேன், இதை தன்னோட 10 பவுன் செயின் கொடுத்துருக்கு, 9 பவுன் செயின் கொடுத்து அடவு வச்சுருக்காங்க. அந்த பில்லு எடுத்துட்டாங்க. அதை அந்த அந்த பில்லு ரெக்கவரி பில்லு, நகை பணத்தை ரெக்கவரி பண்ண 9,60,000 ரூபா. இது போக இன்னும் கொஞ்சம் நகை கொடுத்துருக்காங்க, கேஷாகவும் கொடுத்துருக்காங்க. கொடுத்து இர்ஃபானை கொலை பண்ண சொல்லியிருக்காங்க. இர்ஃபான் ட்ரையெல்லாம் பண்ணி பார்த்துருக்காப்புல, பட் கொலை பண்ண தெரியல. சிப்ஸ் போடுறவனை கொண்டு கொலை பண்ணதுன்னா எங்கே இருந்து பண்ணுறது? ரைட்டுன்னா இர்ஃபானுக்கூட நண்பர் அரவிந்த், அவர் பார் ஓனர், அவரை கான்டாக்ட் பண்ணுறாப்புல இர்ஃபானு. இந்த மாதிரி ஒரு கொலை பண்ணணும், பணம் 9,60,000 இருக்குது அப்படின்னு. அப்போ இர்ஃபான் ஒரு கூலிப்பட டீம் ரெடி பண்ணுறாப்புல. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டீம் பார்த்தீங்கன்னா இங்கே திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி பக்கத்தில் உள்ள குரூப். அது அவங்க அங்கே பிழப்புக்காக அந்த திருப்பூரில் நிறைய பேர் வெளியூர்காரங்க போய் செட்டில் ஆகியிருக்காங்க. இப்போ அந்த பல்லட மாடரே பிடிக்க முடியாத காரணம் அதுதாங்க. நிறையா டெய்லி வேஜஸ் இருக்காங்க, தினக்கூலிகள் நிறைய பேர் உள்ள மாவட்டம் ஆகிட்டது. திருப்பூர் கோயம்புத்தூரே சொல்கிறேன். அந்த பெல்ட்டே நிறைய டையிங் இருந்துச்சு ஒரு காலத்தில், இப்போ இல்லை. ஸோ அதனால் அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அவரை கான்டாக்ட் பண்ணி அந்த மன்னார்குடி டீமை பிடிக்கிறாங்க. மன்னார்குடி டீம் பணத்தை வாங்கிட்டு அந்த டீம் தான் போடுது. மன்னார்குடியில் ஒரு 4 பேர், மன்னார்குடி பக்கத்தில் அரித்தாரமங்கலம் அங்கே ஒரு ஆள், தேனியிலேருந்து ஒரு ஆள், அவர் 45 வயசு, எல்லாருமே அந்த டீம் குளிப்பட கேங்ஸ்டராக மாறுறாங்க. மாறி அரவிந்த் மூலயமா இந்த இர்ஃபான் மூலயமா இந்த கொலையை அரங்கேற்றுறாங்க. பட் அவருக்கு ரமேஷுக்கு இவங்க கொலை பண்ணுவாங்கங்கிற அளவுலாம் வரல. ரமேஷ் வீட்டில் தண்ணியை போட்டு ஏதாவது சண்டையை சண்டையெல்லாம் நடக்குமா? அதான் அந்த அம்மா சொல்கிற ஸ்டேட்மெண்ட் தான். அது நடந்திருந்தாலும் இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டியதில்லை. இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பு வச்சதுனால தான் இப்போ இந்த மர்டர் ஆகிப்போச்சு. இப்போ சமீப காலமாக இல்லீகல் ரிலேஷன்ஷிப் மர்டர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதாவது நான் உங்கள்கிட்ட திருப்பி சொல்லிட்டு போவேன் ஒரு விஷயத்த. ஒரு மர்டர் ஒன்று ஆரம்பிச்சதுன்னா அது தொடர்ந்து ஒரு 5-6 மர்டர் போய் தான் அது நிற்கிது. உதாரணத்துக்கு சூட்கேஸ் மர்டரை பற்றி ஒரு வாட்டி பேசணும். நான் உங்கள்கிட்ட ஃபினிஷிங் சொல்ல கூட சொன்னேன், இது தொடர்ந்து நடக்கும் பாருங்கன்னு. ஒரு 2-3 ஆகிட்டு தான் நின்றுச்சு. அது பிறகு ட்ரெயினில் ஒரு பாடி கொண்டு வந்தாங்க. ஒரு 2-3 ஆன பிறகு தான் அது ஸ்டாப் ஆகுது. இப்போ பல்லடத்துலேயே பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு மர்டரு 3 மர்டரு ஆகி இன்னும் அக்யூஸ்டை பிடிக்கிறதுக்கு அவ்வளோ ஃபைட்டிங்கில் போயிட்டுருக்குள்ள இது ஒன்று ஆகுது இந்த மர்டரு. இப்போ அப்படியே இது கொஞ்சம் அப்படியே சுற்றி தான் நிற்கிது இது மர்டரு. ரமேஷை விட ரமேஷ் நல்லா சம்பாரிச்சிட்டாரு, பணம் வச்சுருக்காரு, 2 பிள்ளைகள் நல்லா படிக்க வைக்க முடியும் யார் கணவரால். ஆனால் விஜயலட்சுமி அதை மீறிய ஒரு திருமணத்தை மீறின ஒரு உறவுனால தான் இப்போ இந்த மர்டரை அரங்கேற்றிட்டாங்க. இப்போ அந்த திருப்பூரே வந்து இப்போ இது அந்த 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 மர்டரோட வேகம் ஆடுறதுக்குள்ளே அடுத்தது ஆகிப்போச்சு. போலீஸ் ஏடிஜிபி செந்தில்குமார் தான் கேம்ப் போட்டிருக்காரு. அவர் தான் பிடிச்சது இந்த அக்யூஸ்ட்டை. இந்த அம்மா பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, கிளவராக யோசிச்சாங்க, பட் கால் பண்ணக்கூடாதுல்ல. கால் பண்ணதோடு தான் மாட்டினது. முன்ன மாதிரிலாம் கிடையாது. இப்போ வந்து ரொம்ப ஈஸியாக 3வது கண் சிசிடிவி இருக்குது எல்லா இடத்துலையும். செல்ஃபோன் எல்லாருமே ட்ராக் பண்ணுறாங்க. ரொம்ப எளிதாக போலீஸ் பிடிச்சிடுவாங்க, கேட்ச் பண்ணிடுவாங்க. நீங்கள் தப்புன்னே நீங்கள் இந்த அஃபென்ஸுனே நீங்கள் பண்ண முடியாது. இந்த இடத்துல இருக்கீங்கன்னா நம்ம செல் எந்த டவரில் இருக்குன்னு லொக்கேஷன் எடுத்துருவாங்க. சிம்பிளாக பிடிச்சாங்க. எனக்கு தெரியும் ஒரு 5 மணி நேரத்துக்குள்ளேயே அக்யூஸ்டை பிடிச்சிட்டாங்க அந்த வழக்கில், ரொம்ப விரைவாக. ஏன்னா போலீஸ் வந்து ஃபஸ்ட்டு சந்தேகிக்கிறது பார்த்திங்கன்னா வீட்லேருந்து தான் ஆரம்பிப்பாங்க. ஃபஸ்ட்டு விசாரணை வீட்லேருந்து தான் ஆரம்பிப்பாங்க. வீட்டில் இவர் இறக்கணும்னு யாருக்கு இங்கே அவசியம் இருக்குன்னப்பயே விஜயலட்சுமி மேலே ஒரு பாயிண்ட் சந்தேகம் வந்துடும். பட் அந்த காரணகர்த்தா சரியாக ஆகிற வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க. கரெக்டாக கிளாஷ் ஆகணும், இல்லாட்டியும் அது குழப்பமாயிடும். விசாரணை வந்து அக்யூஸ்ட் எஸ்கேப் ஆகிறதுக்கான சூழ்நிலை உருவாயிடும். வேறு ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிட்டாங்கன்னு ரியல் அக்யூஸ்ட்டு. அதை விட்டு தான் இந்த வெயிட்டிங் பீரியடு தான் இவங்க இருந்தது. அதை விஜயலட்சுமி எதிர்பார்க்கவே இல்லை. இதே சேம் சென்னையில் இதே மாதிரி ஒரு மர்டர் சேம் டிட்டோவில் நடந்தது. ஒரு அட்வொகேட்டு, நல்ல வக்கீல் தான் அவரோட மனைவி தான் கூலிப்படை வச்சு கொலை பண்ணுறாங்க. கொலை பண்ணிவிட்டு இவங்க மேலே சந்தேகமே இல்லை. ஏன்னா அட்வொகேட்டாக நிறையா இஷ்யூஸ் இருக்குங்கிற மாதிரி வழக்குகள்னால பிரச்சனை வரும்னு. வழக்கு நடத்துகிற எந்த வக்கீலையும் யாரும் கொலை பண்ண மாட்டாங்க, அதுக்கான தேவையும் கிடையாதுங்க. வழக்கு நடத்த போகிறாங்க, அவ்வளோதானே, வேறு என்ன நடக்க போகுது? அதுதான் நம்ம ரோல், அவ்வளோதானே. அவர் அதுமாரி தான் இருந்திருக்காரு, அவர் வேறு எதுவும் பிரச்சனையும் இல்லை. போலீஸ் அப்படியே சந்தேகத்தில் வச்சு அந்த அம்மாவோட கால் ரெக்கார்டர் எடுக்கிறாங்க, அவங்க ஒய்ஃபோடது. எடுத்தோடனே அவங்க லவ்வர்கிட்ட பேசுகிற ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆகுது. முதல் நாள் பேசுகிற ஆடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சந்தேகம் வந்துட்டு இந்த அட்வொகேட்டுக்கு யாரோ என்னை வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு அட்வொகேட்டு. அவங்க ஒய்ஃப் சொல்லுது, அந்த ஆடியோவில் இருக்குது, நான் டைவர்ட் பண்ணி அவரை வீட்டில் படுக்க வச்சுட்டேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, யார் உங்களை என்ன பண்ண போகிறா, தூங்குங்க பேசாமன்னு. அவருக்கு சந்தேகம் வந்துட்டு, நீ மாட்டிக்க கூடாதுராம்மா அப்படின்னு சொல்லுது அந்த பசங்கள்கிட்ட, கேங்கிட்ட.
முட்டு சேர்ந்த இருந்த தொட்டு தான் மர்டர் பண்ண முடியலன்னா அவங்களுக்கு ஒரு கான்வர்சேஷன் போகுது. அதனால் அந்த 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 ஆடியோ வந்தோன்னே அவங்கள கேட்ச் பண்ணிட்டாங்க போலீஸு. குண்டாஸ்லாம் போட்டிருந்தாங்க அவங்களுக்கு. ஸோ இதுவும் அதே சேம் டிட்டோ தான். அந்த இவங்களோட கால் ரெக்கார்டரை வச்சு பேஸ் பண்ணி தான் இந்த வழக்கை பிடிக்கிறாங்க. இந்த கால் ரெக்கார்டு இல்லைனாலும் எப்படி பிடிச்சிருப்பாங்க குற்றவாளியை? இன்னும் ஒரு 5 hours எக்ஸ்ட்ரா ஆகிருக்கும், அவ்வளோதான். அதிகபட்சம் 10 hours இல்லை 24 hours அவ்வளோதான். குற்றவாளியோட நடத்தைகளே காமிச்சு கொடுத்துருக்கோம் இல்லையா? டெஃபினட்டாக அந்த சிசிடிவியில் ஃபோட்டோ எடுத்தாங்கல்ல அந்த காரு ஃபோட்டோஸை வெளியிட ஆரம்பிச்சிருவாங்க போலீஸ். இது யார் வண்டி என்னன்னு. அதில் ஒரு சின்ன நம்பர் எங்கேயோ ஒரு இடத்துல, காருங்கிறது ஒளிஞ்சு போகிற விஷயம் கிடையாது, ஏதோ ஒரு இடத்துல வண்டி நம்பர் இருக்கும். வண்டி நம்பர் எடுத்து வேகனில் போட்டிங்கனாலே தெரிய போகுது எந்த அட்ரஸில் இருக்குன்னு. அந்த அட்ரஸுக்கு போலீஸ் போவோம், அவ்வளோதான். அந்த அட்ரஸுக்கு போனால் வண்டி விற்றுட்டோம் இல்லை வண்டி இன்னார்ட்ட இருக்குது ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் அங்கே சொல்லுவாங்க. அவங்கள்ட்டேருந்து அப்படியே ரிவர்ஸில் போவாங்க, அரவிந்திட்ட போவாங்க. அரவிந்திட்டேருந்து இர்ஃபான்ட்டேருந்து இந்த அம்மா விஜயலட்சுமிகிட்ட வந்திருப்பாங்க, ரிவர்ஸில் வந்திருப்பாங்க. இது ஃப்ரண்ட்டில் போயிட்டாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இது முன்னாடி இருந்து வந்துட்டாங்க, இல்லாட்டி பின்னாடியிலேருந்து வந்து இந்த அம்மாட்ட வந்து நின்றுருப்பாங்க. நீ ஒருத்தர் சொல்லாமலாம் இருக்க முடியாதுங்க. கூலிப்படையை கூட்டா க்ளீனாக சொல்லிவிடுவாங்க, ஆமாம் பணம் வாங்கணும் செஞ்சோம், இன்னார் பணம் கொடுத்தா, அரவிந்த். யார் பணம் கொடுத்து நீ அதை சொல்லு, அரவிந்தை போய் கேட்ச் பண்ணுவாங்க. அரவிந்தை பிடிச்சி ஒரு டைட் விசாரணை தான். இர்ஃபான் பணம் கொடுத்தான், இர்ஃபானை தூக்கியாந்து ஒரு விசாரணை தான். அவன் அடுத்த நிமிஷம் சொல்லிடுவான். ஏன்னா இவங்க யாரும் ப்ரொஃபஷனலாக இல்லைவங்க இல்லாதவங்க, இவங்களால போலீஸ் விசாரணையை தாங்க முடியாது, அது சொல்லிடுவாங்க. அடுத்த விஜயலட்சுமிகிட்ட போயிட போகிறாங்க, என்கொயரி கொஞ்சம் டிலே ஆகிருக்கும், அவ்வளோதான். மற்றபடிலாம் விசாரிக்க முடியாமலாம் இல்லை. ரொம்ப ரேர் அண்ட் ரேர் கேசஸ் தான் சில இது மாட்டிக்குது. இப்போ வந்து அமைச்சர் KNRுடைய சகோதரர் ராமஜெயம் மல்டர் வந்து சிபிஐக்கும் போயிட்டு வழக்கு ரிட்டன் ஆகிட்டு பண்ண முடியலை. ஏன்னா இன்றைக்கி எல்லா ஆளாளுக்கு எந்த கேஸாக இருந்தாலும் சிபிஐ கொடுக்குறாங்கல்ல. தமிழ்நாட்டு போலீஸோடலாம் கிளவர் யாரும் கிடையாதுங்க. இவங்களுக்கு தான் மண்ணின் மைந்தர்கள். இந்த ஒரு லொக்கேஷன் தெரியும் இவங்களுக்கு, இந்த ஜாகிரஃபி நல்லா தெரியும் இவங்களுக்கு. இவங்க ஈஸியாக பிடிச்சிருவாங்க கேஸை. கொஞ்சம் டைம் கொடுத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணால் கூட பிடிச்சிருவாங்க. அந்த மாதிரியான ஆட்கள் நம்மள்கிட்ட போலீஸ் நிறைய பேர் திறமசாலிகள் தான். இப்போ அந்த படம்லாம் இவ்வளோ ஈஸியாக பிடிச்சிட்டாங்க பாருங்கள். சில வழக்கு இப்போ இந்த பல்லடம் கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று லிங்க் ஆகாமல் இப்படி சுற்றிக்கிட்டு இருக்குது. போலீஸ் எல்லா வகையிலும் தன்னோட மூவிங்கை பண்ணி வச்சுருப்பாங்க. சின்ன சிங்கிங்காக வெயிட்டிங், அவ்வளோதான், கேட்ச் பண்ணிவிடுவாங்க. சில இது மட்டும் அப்படி மாட்டிக்கும் சில வழக்குகள். அதனால் சிடிஆர்லாம் இப்போ தானே வந்தது. ஒரு காலத்தில் எதுங்க சிடிஆர்லாம் கிடையாதுல்ல. அப்போ லேண்ட்லைன் ஃபோன் தான் இருந்துச்சு. அது நீங்கள் பிஎஸ்என்எல்ல எழுதி கொடுத்து அந்த பில்லை வாங்கணும். பார்த்துருக்கீங்களா லேண்ட்லைன் பில்லு? ஞாபகம் இருக்கா? யார்கிட்ட பேசணும் அப்படின்னு போட்டு வரும், பில்லே வரும், எத்தனை டயல்டு பண்ணியிருக்கோம் அப்படின்லாம் வரும். அப்புறம் அந்த பில்லை காசாக்குனாங்க பிஎஸ்என்எல், காசு கட்டி வாங்கணும் அப்படின்ற மாதிரி. அப்புறம் பிஎஸ்என்எல்லே இப்போ அது லேண்ட்லைனே இல்லாமல் போய்ட்டு அதான் நெட்டு போட்டுன்னு வருதில்ல. திருமணம் ஆன பிறகும் ஒரு கள்ளக்காதல் ஏற்படுது. அந்த கள்ளக்காதலை தொடர்ந்து ஒரு கொலைகளும் ஏற்படுது. சமீபகாலமே நிறைய வழக்குகள் இப்படி தான். ஒரு கொலை நடந்தால் அது பின்னாடி ஒரு கள்ளக்காதல் இருக்கும், மணிமூட்டி இல்லாமல். ஸோ இது எதனால் இப்படி நடக்குது சார்? இல்லை, இது கள்ளக்காதல் மர்டரு இப்போ புதுசாக நடக்கிறது இல்லை, எப்பயுமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. திருமணம் ஆன பிறகும் ஒரு பந்தம் அவங்களுக்குள்ளே ஏற்படுது. எப்படின்னா எல்லார் வீடுகள்லேயும் எல்லா நேரங்கள்லையும் நம்ம ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ண முடியாது. சில நாளைக்கு டென்ஷனாக இருக்கும், வெளில பிஸ்னஸ் டென்ஷனு ஏதாவது ஒன்று இருக்கும். வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்லேயும் ஏதாவது ஏட்டிக்கு புட்டியாக இருந்ததுன்னா சண்டை வரும் தான் வீட்டில். அந்த நேரம் பார்த்து இந்த இல்லத்தரசிகளை குறிவைத்து சுற்றுற கழுகுகள் இருக்குது, ஞான் கழுகுகள். சின்னதாக ஆறுதலாக ஒரு 10 வார்த்தை பேசினா போதும், உங்களை எங்கே திட்டாரு, உங்களை போய் திட்டக்கூடாது பாவமாச்சே அப்படி பண்ணால் ஆறுதலாக இருக்கும். எல்லாருக்குமே இங்கே எதுக்காக வேண்டி வாழ்கிறோம் சொல்லுங்கள்? நம்மளுக்கு சின்ன ஆறுதல், அந்த ஆறுதல் வார்த்தையை படுக்கை அறை வரை அழைத்து செல்லுதான், அவ்வளோதான், அழைச்சிட்டு போயிடுவது. இங்கே எல்லாருமே ஆறுதல் அனுதாபங்களுக்கு தாங்க இருக்கும். நமக்கு ஒரு காலை வலிக்குதுன்னு அறிவுறுத்தி வேலை செய்ய, நம்ம காலை வலிக்குது உடம்பு வலிக்குதுன்னு எதுக்கு இன்னொருத்தட்ட சொல்கிறோம்? சின்னதாக நீங்கள் ஐயோ பார்த்து சார் ரெஸ்ட் எடுங்க சார் அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஆறுதலாக இருக்கும் மைண்டுக்கு. எல்லாருக்கும் உள்ளது தானே, அஸ் ஹியூமன் சைக்காலஜி தானேங்க. எல்லா மிருகங்களுமே அப்படி தாங்க. நீங்கள் ரொம்ப குவைட்டாக அதுகிட்ட அன்பாக நடந்தீங்கன்னா அது உங்கள்கிட்ட அன்பாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? நாய், பூனை, யானை எல்லாமே அப்படி தானே, அன்பாக இருந்தால் அன்பாக இருக்கும். இவங்க அப்படியே அது பேசி அப்படியே அவங்களுக்குள்ளே ஜேர்னி ஆகிடுறது. அப்போ குறிப்பிட்ட கட்டத்தில் சந்தேகம் வந்துடும், யார் ஹஸ்பண்டு கண்டிப்பாக வந்துடும். உங்களோட நடவடிக்கை வந்து மாறுறது வந்து ஈஸியாக உணர முடியும் இல்லீகல் அஃபேரில். ஒன்றும் ஓவராக நடிப்பாங்க வீட்டில், இல்லைனா குடும்ப டச்சே இல்லாத மாதிரி கொஞ்சம் ஒதுங்குவாங்க, அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அப்போ சந்தேகம் வரும், சண்டை வரும். அப்போ அந்த நேரத்தில் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு போகணுன்னு யாரும் நினைக்கிறதில்ல. ஏன்னா இந்த செட்டிலான ஒரு லைஃபு. இப்போ ரமேஷை வந்து டிவோர்ஸ் பண்ணிவிட்டு போயிருக்கலாம் விஜயலட்சுமி, தாராளமாக சட்டமே அனுமதிக்குது. அதை நீங்கள் விவகாரத்து பண்ணுறது லீகலாக விவகாரத்து பண்ணலாம், பண்ணலை. காரணம் ரமேஷோட காசு வேணும், ரமேஷோட சொத்து வேணும், தேவையில்லை, அவர் பணம் வேணும், எல்லாம் வேணும். அப்போ தான் இவங்க அந்த முடிவு எடுக்கிறாங்க. செயினை அடவு வைக்கிறாங்க. அதை கூட ரமேஷ் கேட்குறேன்னா இப்போ வீட்டில் எவ்வளோ பொருளாதாரம் இருந்திருக்கும் பாருங்கள். செயின் குறைஞ்சா கேட்க மாட்டாங்களா வீட்டில்? அப்போ பணம் இருந்திருக்கு, அதெல்லாம் வேணும். ரமேஷ் வேண்டாங்க உள்ளதான் இந்த கொலையை அரங்கேற்றுறாங்க. இது ரொம்ப தவறான விபரீதமான முடிவு. இது இப்போ எல்லா நிம்மதியும் போயிட்டா விஜயலட்சுமி ஜெயிலு எப்படியும் குண்டாஸ் போட்டுருவாங்க, கண்டிப்பாக குண்டாஸ் போட்டுருவாங்க. கூட வந்த
இர்ஃபானும் ஜெயிலு, சிப்ஸ் கடையை வச்சுட்டு ஒழுங்காக இருந்திருக்கலாம் அவனும் ஜெயிலு, அரவிந்த் பாரை வச்சு ஒழுங்காக சம்பாதிச்சிருக்கான் அவனும் ஜெயிலு, மன்னார்குடியிலேருந்து பிழைக்க போனோம் இவங்களும் ஜெயிலு, எல்லோரும் ஜெயிலு, 2 பிள்ளைங்க அனாதையாக நிற்கிது, வெளியில் வந்து வளர்க்கணும். எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுமா? இந்த இடத்துல தான் அவங்க லைஃபே பிகினிங் ஆகுது. இதுக்கு முன்னாடி இருந்தது ஒரு லைஃப் முடிஞ்சுது, இப்போ ஒரு ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். இதுலேருந்து நீங்கள் மீள்றது அவ்வளோ கஷ்டங்க, ஜேர்னி பண்ண முடியாதுங்க. எப்படின்னா இந்த வழக்கில் வந்து கண்டிஷன்லாம் எங்கெங்கேயே போடுவாங்க, கையெழுத்து போடுறது, பெயில் சொல்கிறேன். இன்னும் ஒரு 6 மந்த் மினிமம் குண்டாஸ் போட்டால் உள்ள இருந்து தான் ஆகணும்னு வச்சுங்க. அதுவும் கன்ஃபார்ம் ஆகிட்டுனா 12 months இருந்தாகணும். இதெல்லாம் கன்ஃபார்ம் ஆகிடும். கண்டிஷன் போட உள்ள லாட்ஜ் வாடகை இருக்குது, அங்கே சாப்பாடு செலவு, எல்லா செலவும் இவங்க தான் பேர் பண்ணி ஆகணும். யாருன்னா விஜயலட்சுமி, இர்ஃபான்கிட்ட காசு இருந்தால் கொடுக்கலாம். அப்படிலாம் விஜயலட்சுமி தான் கொடுக்கணும். குழந்தைங்க படிப்பு என்ன ஆகுறது? உங்கள் அம்மா அப்படிப்பட்டவர்னு சொல்லி அந்த பிள்ளைங்களோட வாழ்க்கை எதிர்காலம் கேள்விக்குறி தானே ஆகும். எல்லாருமே சின்ன சமாதானத்தில் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். எல்லாருக்கும் எல்லா லைஃப்பும் அமைஞ்சிடாது. 100% எல்லோரும் இங்கே சந்தோஷமாக இருக்கமான்னு கேட்குறேன். எல்லாருக்கும் குறைகள் இருக்குது, இன்னும் கொஞ்சம் பணம் இருக்கணும்னு தோணுது, எல்லாத்தையும் பார்த்தா பிடிக்கும், அதை வாங்கணும் இதை வாங்கணும் எல்லாம் நினைப்போம். பட் இங்கே சாத்தியப்படாது. எல்லாமே நம்மளே சமாதானப்படுத்தித்தானே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சின்ன சின்ன காம்ப்ரமைஸ், ரைட், ஓகே, இப்போ நடக்கும், பார்த்துக்குவோம். இந்த வருஷம் 2024 தான் போயிட்டு 2025 நம்ம நல்லா இருப்போம் அப்படின்ற நம்பிக்கை தானே. உடல் ஆரோக்கியம் எல்லாமே இருக்குல்ல, இதில் நம்பிக்கையில் வாழ்கிறோம். நம்பிக்கையில் இந்த மாதிரி கொலை பண்ணுறது, இந்த மாதிரி ஹைலி கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டான வேலைகளை செய்யக்கூடாது. அதுக்காக நம்ம இங்கே பிறக்கவே இல்லை. இப்போ நிம்மதியாக இருந்துட போகிறீங்களா? இல்லவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த வழக்கு சிசிடிவி எல்லாம் கன்ஃபார்ம் ஆனாலும் தண்டனை ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஃபோன் ரெக்கார்டர்லாம் எடுத்திருக்காங்கல்ல, வாய்ப்பு நிறைய இருக்குது. தண்டனை 99% கன்விக்ட் ஆகும். ஒரு 5 வருஷம் வெளில சுற்றிட்டு இருக்கலாம், மேபி 5 வருஷத்தில் தண்டனை ட்ரையலுக்கு வந்துடும். இப்போலாம் 3 வருஷத்துலேயே முடிக்கிறாங்க வழக்கை. மகிழா கோர்ட்லாம் 1 yearல முடிக்கிறாங்க, பனிஷ்மெண்ட்டு இல்லை விடுதலை, 1 yearல முடிக்கிறாங்க. ஸோ 3 வருஷத்தில் கேஸே முடிஞ்சிடும். இப்போ ஒரு வேளை பனிஷ்மெண்ட் ஆகிட்டுன்னா மன்னார்குடியிலேருந்து வந்த டீமும் உள்ளே போயிடுவாங்க, அரவிந்தே உள்ளே போயிடுவான், இர்ஃபானும் உள்ள, இந்த அம்மா உள்ள, 2 பிள்ளைங்க அனாதையாக ரோட்டில் நிற்கும். இந்த குடும்பத்து பேரை சொல்லி இந்த சமுதாயம் அந்த பிள்ளைங்கள் நல்ல மாதிரியாக வளர விடுமா? சில பேர் ட்ரிகர் ஆகி பயங்கரமாக வர்றவங்களும் இருக்காங்க. நம்ம குடும்பம் இப்படி ஆகிட்டு நம்ம அதுமாரி ஆகக்கூடாதுன்னு வர்றவங்களும் இருக்காங்க. சில பேர் அந்த கெட்ட பேரை கேட்டு 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 சொசைட்டிக்கு எதிராக திரும்புறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதோட்டு நம்ம ஒரு ஆள் சந்தோஷத்துக்காக எல்லாத்தையும் முடிவெடுக்கக்கூடாது. நம்ம எல்லாரையும் அனுசரித்து ஒரு முடிவெடுக்கணும். நம்ம ஒரு நலன், நம்ம குடும்ப நலன், நம்ம பாரம்பரியம், நம்ம எதிர்கால சந்ததி எல்லாத்தையும் கணக்கு பண்ணி தான் நம்ம ஒரு முடிவு எடுக்கணும். நடப்பு நிகழ்வுகள் குறித்து பல்வேறு கருத்தில் இப்போ மிக்க நன்றி சார்.